ஆன்மீக பொன்மொழிகள். காஞ்சி காமகோடி மகான் மகா சுவாமிகளின் சொற்பொழிவுகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஆன்மீக பொன்மொழிகள். 1. சாஸ்திரங்களை தெளிவாக அறிந்து அதன்படி மக்களை வழிநடத்தி அதை அனுசரிப்பவர்தான் ஆச்சாரியார். 2. சாஸ்திரம் மட்டும் தெரிந்து கொண்டிருந்தால் அவர் வித்வான்தான். 3. சாஸ்திரம் மட்டும் தெரிந்தால் அவர் வித்வான். சாஸ்திரம் அனுபவிப்பவர் ஞானி. சாஸ்திரம் உபதேசம் செய்பவர் பிரசாரகர். 4. முதலில் அழகாக தோன்றியதுதான் அப்புறம் உபத்திரவமாக போகிறது. 5. அவரவர்கள் இருக்கிற இடத்தில் இருந்தால்தான் சௌக்கியம். 6. பரமாத்மாவிடம் நம்மை அறியாமல் சித்தத்தை சேர்ப்பதுதான் பக்தி. 7. உண்மை என்பது அறிவுதான் என்றால் அறிகிற அந்த சக்தியே உண்மை, அதுவே சத்தியம். 8. ஆசைகளை அடக்கி மாயையை உடைத்தெறி. 9. நிறைந்து நின்ற ஒன்றை தெரிந்துவிட்டால் நிறைந்து போகிறது. 10. சாதாரணமாக ஏதாவது ஓர் அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு இன்னோர் அங்கத்தில் அதிக தீக்ஷண்யம் இருக்கும். 11. மனத்தை அடக்கி நிலைநிறுத்தி ஈசனிடம் சேர்ப்பது பிராணாயாமம், தியானம் நிஷ்ணம். இதைச் சொல்வது யோகபாதம். 12. மனத்தை வெற்றி கொண்டவன் உலகத்தை வெற்றி கொள்வான். அந்த வெற்றிக்கு உதவுவது ஞானம். 13. ஈசனைத் தவிர வேறு பொருளில்லை என்ற அனுபவம் வந்துவிட்டால் ஆசைக்கு இடமில்லை. 14. தினமும் கொஞ்ச நேரமாவது சிவநாமம் சொன்னால் எல்லா சேமமும் கிடைக்கும். 15. பிறருக்கு உதவி செய்யும்போது இருவரும் மனநிறைவு பெறுவர். 16. நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் தானாக பெருகும். 17. பரோபகாரம் எதுவும் செய்யாத நாளெல்லாம் நாம் இருந்தும் செத்த நாளே. 18. அன்பில்லா வாழ்க்கை வீண் வியர்த்தம். 19. சாந்தம் வந்தால் எல்லா பற்றும் போய்விடும். 20. அழிவில்லாத கடவுளிடம் செலுத்தும் அன்புக்கு அழவேது. 21. நிறைவேறாத ஆசைகளின் 2 உருவங்கள்தான் துக்கமும் கோபமும். 22. நம்மிடமே ஏராளமான தோஷங்களை வைத்துக்கொண்டு பிறருக்கு உபதேசம் செய்தால் அது பிரயோஜனப்படாது. 23. கல்விக்கு 2 அம்சங்கள் உண்டு. ஒன்று குருபக்தி, மற்றொன்று வினயம். 24. தாய், தந்தை, குரு இம்மூவரிடமும் அசையா பக்தி கொண்டால் மேன்மை தரும். 25. மான அவமானம் பார்க்காமல் நம்மால் முடிந்த தொண்டை செய்தல் வேண்டும். 26. எக்காலத்திலும் எவ்விஷயத்திலும் திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய தானம் ஞானதானம். 27. உபகாரம் செய்தால் நமக்கு சித்திக்கிற சித்தசுத்தியே பிரயோஜனம். 28. கீர்த்தனம் என்றால் பகவான் புகழை பாடுவது. 29. வழிபாடு தனியாக செய்வதை விட கூட்டு வழிபாட்டில் உற்சாகமிருக்கிறது. 30. வாக்கு, மனம், சரீரம் மூன்றும் ஒருவருக்கு சத்தியத்தில் நிலைத்துவிட்டால் அவர் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும். 31. பக்தியுடன் மனசை கடந்துவிட்டால் ஞானம். 32. தான் என்பதே இல்லையேல் ஒருவன் பரமாத்மாவே ஆகிவிடுகிறான், அதுதான் அத்வைதம். 33. சேக்கிழார் ரொம்ப அழகாக வேதத்தை ஒரு பெரிய நதியாகவும் அதிலே சைவம் வைஷ்ணவம் முதலிய சம்பிரதாயங்களை பல படித்துறைகளாகவும் சொல்லியிருக்கிறார். 34. வியாதியைப் போக்க வைத்தியன், யாகம் வாங்க பணக்காரன், துக்கம் பிறவிப்பிணி நீக்க பரமேஸ்வரன். 35. நாம் செய்கின்ற காரியங்களை சுத்தமாக சித்த சுத்தியோடு தர்மமான முறையில் செய்ய ஈஸ்வர பக்தி வேண்டும். 36. சேராததை முடித்து வைப்பது எதுவோ அதுதான் மாயை. எது இன்னது என்று சொல்ல முடியாததே அதுதான் மாயை. 37. பரன் என்றால் பெரியவர், பரமபுருஷன் என்றால் பெரிய ஆள். பெரிய ஆள் என்பதே பெருமாளானது. 39. பிறப்பு என்பது காமனால் உண்டாகிறது, இறப்பு என்பது காலனால் உண்டாகிறது. 39. பிறவி என்று எடுத்துவிட்டால் ஆனந்தம் எப்போதோ கொஞ்சம்தான், ஆனால் துக்கம்தான் அதிகமாக இருக்கிறது. 40. அழியாத வஸ்துவினிடம் பிரியம் வைத்தால் அந்த பிரியம் அழியாமலிருக்கும். 41. ஒன்றை ஆராய்ந்து ஒன்றை அறிகிற ஒன்றை செய்கிற சக்தியெல்லாம் ஈஸ்வர சக்தியிலிருந்து பிரகாசிக்கின்றன. 42.
குருவினிடத்தில் அபசாரம் பண்ணிவிட்டு ஈஸ்வரனிடம் போனால் ஒன்றும் நடக்காது. 43 தெய்வபக்தி குருபக்தி ஆகிய இரண்டும் ஒவ்வொருவருக்கும் அவசியம். 44 விஞ்ஞான அறிவின் மூலம் வெளியில் இருக்கிற எத்தனையோ பூதங்களை அடக்கும் நாம் நம்மை ஆட்டி வைக்கும் மனம் என்னும் பூதத்தை அடக்க முடியவில்லை. 45 கஷ்டத்தையோ துக்கத்தையோ காமத்தையோ தெரிந்து கொள்ள அறிவு சக்தி இல்லையெனில் வாழ்வில் பிரயோஜனமில்லை. 46 புறக்கண்ணால் பார்க்க முடியாததை எல்லாம் அகக்கண்ணால் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பார்த்துவிடலாம். 47 தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக இருப்பது காயத்ரி ஜபம். 49 ஓர் அழகியை பார்த்தால் காமம் வரும், துஷ்டனை நினைத்தால் கோபம் வரும், பரமனை நினைத்தால் மனசு சுத்தமாகும். 49 மனசு அடங்கினால் சுவாசம் அடங்கி உள் உணர்ச்சிக்கு ஏற்றபடி வெளிக்காரியங்கள் நடப்பதை பார்க்கலாம். 50 பக்தி வரவேண்டுமானால் சாந்தம் வரவேண்டும், சத்தியம் வரவேண்டுமானால் சிவச்சின்னங்களை அணிய வேண்டும். 51 விதிப்படி மூச்சை வெளியே விடுதானாலும் உள்ளே அடக்குவதானாலும் அமைதி பெறும். 52 தயை ஈகையுள்ள இருதயமே வெளியில் தெரியும் அழகு. 53 நாக்கை சுத்தமாக்க சிவநாமம், இருதயத்தை சுத்தமாக்க சிவபக்தி தியானம். 54 சிவ என்ற 2 எழுத்தை சொன்னாலே பாவம் விலகும். 55 பஸ்மம் ருத்ராட்சம் வில்வம் ஸ்படிகம் லிங்கம் பஞ்சாட்சரம் ஆகிய 5ம் சிவச்சின்னங்கள். 56 மூச்சு இல்லாமல் மனிதனில்லை, வேதம் இல்லாமல் ஈஸ்வரனில்லை. 57 ஞானம் என்ற நெருப்பினாலே உலகங்களையெல்லாம் எரித்துவிடலாம், சிவம்தான் மிஞ்சும். 58 காரியங்களுடைய காரணத்தை தேடிக்கொண்டு போனால் கடைசியில் கிடைப்பது மெய்யான பொருள். 59 நாம் எத்தனையோ காரியங்களை செய்து வருகிறோம், ஆனால் நாம் செய்கிறோம் என்ற அகம்பாவம் நமக்கு வரக்கூடாது. 60 நமக்கு அகம்பாவம் இல்லை என நினைத்தாலேயே அகம்பாவம் இல்லாத உயர்ந்த குணத்திலிருந்தே அகம்பாவம் வந்துவிடுகிறது. 61 உண்மை என்பது வெண்மை, அந்த வெண்மை என்பது நீரு, அந்த திருநீருதான் ஆண்டவன். 62 உண்மை பொருளை பூசிக்கொண்டால் உண்மை பொருளின் நினைவு வரும், அதனால்தான் நீரு பூசச் சொல்கிறது சைவம். 63 சித்தம் என்ற நிலை கண்ணாடி மூலம் பரம்பொருள் என்ற உண்மை வஸ்துவை பார்க்க வேண்டும். 64 நல்லது காரணமில்லாத அருள், கஷ்டம் காரணத்துக்காக ஏற்படும் அருள். 65 உண்மையிலேயே நம்முடைய கெட்ட குணம் எவ்வளவு நல்ல குணம் எவ்வளவு என்று பிரித்து பார்த்தால் கெட்ட குணமே மலை போல் இருக்கும். 66 ஒரு முகப்படுத்த சித்தம் ஆடாமல் இருக்க வேண்டும், கெட்ட எண்ணம் என்ற அழுக்கு படிந்திருந்தால் ஒன்றும் தெரியாது. 67 தினமும் படுக்கும் முன் அன்று நாம் செய்த தப்பை குறித்துக்கொண்டு நாளை முதல் பண்ணாமல் இருக்க பகவானை பிரார்த்திக்க வேண்டும். 68 நாம் பண்ணின பாவத்துக்காக அழுது கொண்டிராமல் அந்த மாதிரி புத்தியை இனி கொடுக்க வேண்டாம் என பிரார்த்திப்பது நமது கடமை. 69 ஆண்டவன்தான் இந்த உலகத்துக்கெல்லாம் மேலான காரணம், அவன் ஒருவனே உண்மை பொருள். 70 வாழ்வில் ஆனந்தம் வேண்டுமானால் உண்மையான அந்த பொருளுக்காகத்தான் வாழ வேண்டும். 71 இந்த பொய்யான உடம்பிற்கு மெய் என்று பெயர், பெயராவது மெய் என்று இருக்கட்டும் இந்த உடம்பிற்கு. 72 ஒரே தெய்வத்தை பல ரூபத்தில் வழிபடுவது பல தெய்வங்கள் இருப்பதாக எண்ணுவதாகாது. 74 அண்டை வீட்டுக்காரனை சகோதரனாக நினை. 75 விரோதியை நண்பனாக நினை. 75 உன்னிடம் மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே மற்றவர்களிடமும் நீயும் இரு. 76 சாப்பிடுகிறவனை விட சாப்பாடு போட்டவனுக்குத்தான் அதிக ஆனந்தம் இருக்கிறது. 77 மந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பது பிரணவம். 78 திருநீரும் திருமண்ணும் ஒரே தத்துவத்தைத்தான் காட்டுகின்றன. 79 நமக்கு சரீரம்தான் உயிர் தெரியவில்லை, அதனால்தான் சரீரத்திற்கு மெய் என்று பெயர் வைத்தார்கள். 80 நமக்கு தெரியாமல் இருக்கின்ற உயிர் போய்விட்டதனால்
அப்பவும் இந்த மெய், அதாவது உடம்பு, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற பொய்யாகிவிடுகிறது. 81. பக்தி பண்ணுவதற்கு பலன் பக்தியால் கிடைக்கிற மனநிறைவுதான். 82. சுக துக்கங்களில் சலனமடையாமல் தானும் மற்றவர்களையும் ஆனந்தமாக இருக்கச் செய்வதுதான் யோகம். 83. சித்த சுத்தி மோக்ஷத்திலேயே கொண்டு போய்ச் சேர்க்கும். 84. தனது இருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரத்திற்கு கட்டுப்படுவது முக்கியம். 85. ஒருத்தர் பரிகாசம் பண்ணுகிறார் என்று தர்மத்தை விடக்கூடாது. 86. நம் கோபம் எதிராளியை மாற்றாது. அவனுக்கும் நம்மிடம் கோபத்தை உண்டாக்குவதுதான் அதன் பலன். 87. ஒருவன் தப்பு பண்ணுகிறான் என்றால் கோபம் கொள்கிறோமே, அப்படியானால் நாம் தப்பு பண்ணாதவர்களா? 88. அன்பினாலேயே பிறரை மாற்றுவதுதான் நமக்கு பெருமை, அதுதான் நிலைத்து நிற்கும். 89. நாம் தப்பி செய்யவில்லை என்றால் அன்புமயமாகி விடுவோம். 90. நம் கோபத்தினால் நமக்கேதான் தீங்கு செய்து கொள்கிறோம். 91. அன்பு நமக்கு ஆனந்தம், எதிராளிக்கும் ஆனந்தம். 92. ஆசை என்று அலைந்தால் சாந்தி என்பதே ஒரு நாளும் இல்லை. 93. துக்கம் உன்னிடம் ஒட்டாமல் பிரிந்து தள்ளிவிட்டால் அதுவே யோகம். 94. கானல் நீர் போன்றதே உலக மாயையும். 95. ஆசைக்கும் துவேசத்துக்கும் காரணம் அகங்காரம், அது தொலைந்தால் எந்தக் காரியத்திலும் உயர்வு தாழ்வு தெரியாது. 96. நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சதா அரிப்பு இருக்கிற வரையில் நாம் தரித்திரர்கள்தான். 97. எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாது என்று நிச்சயிப்பதில் சாஸ்திரமே நமக்கு பிரமாணம். 98. தியானம் பண்ணாமல் வெறும் பூசை மட்டும் செய்தால் மதத்தை வளர்க்க முடியாது. 99. துக்கம் கோபம் இவற்றோடு உயிர் பிரிந்தால் அதே தன்மையோடே ஜனனம் வரும். 100. ஜன்னம் எடுத்தது ஜன்மத்தை போக்கிக் கொள்ளத்தான். 101. மூச்சு இல்லாமல் மனிதன் இல்லை, சேதமில்லாமல் ஈஸ்வரன் இல்லை.